ஐயோ 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 எவ வீட்டு கடான்னு தெரியலையே. இப்படின்னா ஆசாசியா வளர்த்து என் பூச்செடியெல்லாம் தின்னு 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 தொலையுது. ஐயே இப்பதானே 4 மொட்டு வச்சு 4 பூ விரிஞ்சுது. அதுக்குள்ள இந்த இளவெடுத்த கடாக்கு பொறுக்கலையா இப்படி வந்து திங்குது. இப்படி ஆடு மாடுகளை வளர்த்து அந்த ஊர்லோடி விட்டு போயிடுறாளுவே. நம்ம ஆசையா சரி வீட்டுக்கு முன்னாடி பூஞ்செடியா வச்சு அழகு பார்த்தா இப்படி மேயுது. ஐயா கண்ணை உருட்டிட்டுலாம் நிக்குது. நல்லா பருங்கிடாவா இருக்கு. பக்கத்துல போக வேற பயமா இருக்கு. முட்டிக்கிட்டி விட்டா என்ன பண்றது? சூ சூ இளவெடுத்த கிடா அசங்கரா பாரு. அந்த மலமாடு மயில நிக்குது. ஐயோ 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 என்ன 5 நிமிஷம் விட்டாயா அவ்வளவு மொட்டையா அந்த தின்னு வாயில போட்டு போயிருமே. எவ வீட்டு கிடான்னு தெரியல. சூ சூ இப்போதைக்கு போய் தொலையாது போல. இங்க கல்லு கட்டை எதுவும் கையில வேற கிடைக்க மாட்டேங்க. தான் எடுத்துட்டு வாரேன். எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இந்த கிடா மண்டையா போலக்கல. நான் செல்லதா இல்ல. ஏ செல்லதாய்க்கா ஏன் இப்படி சூடா இருக்கியே? என்ன பண்ணு இந்த பாத்தியா ஆட வளர்த்து அந்த தெருளோடி விட்டுறாள்வே. நான் ஆசாசியா வளர்த்த பூச்செடி எப்படி திங்குது பாரு என் கண்ணு முன்னாடியே. என் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரே வடியுது. அதான் கல்லு கட்டை ஏதாச்சும் கிடைச்சதுன்னா இந்த ஆடு மண்டையா போலக்கலான்னு தேடிட்டு இருக்கேன். ஐயா ஆமாக்கா, பூ வேற நிறைய பூத்துருக்கு பாருங்க. நானே நேத்து உங்ககிட்ட ஒரு ரோசா பூவை வாங்கி என் தலையில வைக்கணும்னு நினைச்சேன். இப்படி அந்த ஆடு தின்னுட்டு இருக்கக்கா. ஆமா சின்ன பொண்ணு இப்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. கொஞ்சம் நவுளு ஏதாச்சும் கல்லு கட்ட கிடக்கான்னு பாரு. இதை விரட்டுவோம். பக்கத்துல போய் விரட்டது வேற பயமா இருக்கு. நல்ல பருத்த ஆடா கிடக்கு பத்தியா. கேடா பத்துக்க முட்டு முட்டுச்சுன்னா அவ்வளவுதான். அதங்க நின்று எதையாச்சும் தூக்கி எறிவோன்னு பார்த்தேன். செல்லதாய்க்கா கல்ல எடுத்து எறிய போறியே? வேற என்ன இந்த கிடாவை தூக்கி வச்சு எனக்கு கொஞ்சம் சொல்றியாக்கும். என் பூவெல்லாம் திங்குது. இது வேற கல்ல எடுத்து தெரியாம என்ன பண்ணுவாவே? ஏக்கா அவசரப்படாதீக்கா, கொஞ்சம் நிதானமா என்னன்னு கேளுங்க. என்னது நிதானமா கேட்கணுமா? எப்படிங்க என் பூவெல்லாம் தின்னுட்டு கிடக்கு. நீ என்ன நிதானமா கேளுங்க கோதானமா கேளுங்கக்கா. நவுளுப்ல முதல்ல. ஏக்கா நான் சொல்றது முதல்ல கேளுங்கக்கா. எனக்கு என்னமோ இந்த கிடாவை பார்த்தா நமக்கு கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருப்பா பத்தியலாம் அந்த கிடா மாதிரி இருக்கு. நீங்க வேற கல்லும் கட்டையும் கொண்டு அடிச்சீங்கன்னா சாமி குத்தம் ஆயிராதாக்கும். என்ன சின்ன பொண்ணு சொல்றா? ஏக்கா அந்த கிடாவை பார்க்க எனக்கு அப்படிதாங்க தெரியுது. நல்ல சாமிக்கு வளர்த்து விட்ட மாதிரி தான் இருக்கு. அங்க பாருங்களா நல்லா குறுந்தாடியும் வச்சுக்கிட்டு நல்ல சுடலை கணக்கா நிக்குது. நீங்க வேற ஏதாச்சும் கல்ல கில்ல அடிச்சிடாதீங்க. வேற சுடலை கோவப்பட்டு நைட்டு உங்க வீட்டுக்கு வந்து உங்க கண்ணை குத்துனாலும் குத்தி போடுவாரு. பார்த்து சூதானமா நடந்துக்கிடுங்க. செடி போனா போகுது. 100 ரூபாய்க்கு திரும்ப நாளைக்கு கூட ஒரு புது செடி வாங்கி வச்சுக்கிடலாம். வேற கிடாவை ஏதாவது பண்ணி தெய்வ குத்தமா ஆயிர போதுக்கா பார்த்து. நீ வேற என்ன பிள்ளை என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. ஐயோ என் முன்னாடியே என் பூஞ்செடியெல்லாம் திங்குது. பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலையே. இவ சொல்றது உண்மையாதான் இருக்குமோ? கண்ணு கிண்ணெல்லாம் பார்த்தா சாமிக்கு நேர்ந்து விட்ட மாதிரி தான் இருக்கு. இதை வேற அடிச்சு தெய்வ குத்தமா ஆயிடுச்சுன்னா ஐயா காலகாலத்துக்கும் தெய்வம் விரட்டுமே. என்னத்த பண்ண? இந்த கேடாவை பார்க்க இந்த முக்காடு வீட்டுக்கு இடா மாதிரி தான் இருக்கு. பேசாம சண்டையை மூட்டி விட்டுற வேண்டியதான் இன்னைக்கு. சில்லறைக்கா ஏக்கா சின்ன பொண்ணு இப்ப என்ன பிள்ளை பண்றது? பக்கத்துல போய் பயமா இருக்கு. வாயேன் 2 பேரும் சேர்ந்து அப்படியே லைட்டா விரட்டி விடுவோம். சூச்சுன்னு விரட்டுவோம் வாயேன். அட போங்கக்கா, கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கேடா மாதிரி இருக்குங்க. முட்டுக்கிட்டுன்னு முட்டி புட்டுன்னா வேற என்ன பண்றது? எம்மா கொம்ப பாருங்க என்ன பெருசா இருக்குன்னு. வயிற்றுக்குள்ள போச்சுன்னா முதுகு வழியா வெளியே வந்துடும். நான் வரலப்பா. நீ வேற ஏன்டி இப்படி பயம் காட்டிட்டு கிடக்கா? இந்த மாதிரி கிடா வளர்த்து அந்த தெருளோடி விட்டுறாள்வே. கோயில் கடானா வேற வீட்டுல போட்டு வளர்க்க வேண்டியதானே. இப்படி அடுத்த வீட்டு செடியை மேயிற அளவுக்கா விடுவாள்வே. யாவா வீட்டு கடான்னு தெரியல. தெரிஞ்சது நம்ம கொண்டையா எடுத்துருவேன். கொண்டைய செல்லத்தேக்கா கொண்டையா இருக்கணும்னா நீங்க அந்த முக்காடு கொண்டையா தான் இருக்கணும். அவ வீட்டுக்கு இடாதான் எனக்கு நல்லா தெரியும்க்கா. இது அவ வீட்டுக்கு இடாதான். யாரு அந்த விளங்காதவளா? அவதான் தலை திரிய விட்டுருப்பா ஊர்லோடி போட்டோன்னு. வீட்டுல ஒரு இலவும் போடுறது கிடையாது. அதை எப்படி அவள ஆடுவளும் ஊர்லோடியும் காட்டுலோடியும் மேய்ஞ்சிட்டு தெரியுதுங்க. எங்க பார்த்தாலும் இவ ஆடு மாடுமாதான் கிடக்கு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை காலத்தை நினைச்சு கொண்டு இல்லாம போலதான் வருது. அது என்னமோ கரெக்டு தான்க்கா. நீங்க இந்த கிடாவை ஏதாச்சும் பண்ணி அதுக்கு சாமி குத்தம் ஆவதுக்கு நீங்க பேசாம அவகிட்டே போய் சண்டையை போட்டுடலாம். ஆமா சின்ன பொண்ணு நீ சொல்லியதும் கரெக்ட் தான். இவளை சும்மா விடக்கூடாது பாத்துக்க. ஆமா செல்லத்தாய்க்கா, இப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு பூச்செடி வைக்க முடியாது. அவளுக்கு இந்த ஆடு வந்து நல்லா நக்கிரும். அது என்னமோ கரெக்ட் தான். என்ன இது இந்த ஆடு செல்லத்தாய்க்கா வீட்டு பூஞ்செடி இப்படி மேய்ன்னு மேய்ஞ்சிட்டு கிடக்கு. இது என்ன இந்த சின்ன பொண்ணு கிட்ட இருந்து நல்லா வக்கனையா இருந்து கதை விட்டுட்டு இருக்காவே. அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல இந்த செல்லத்தாய்க்காக்கு. ஏ செல்லத்தாய்க்கா அங்க பாருங்க உங்க பூச்செடியை போட்டு மேய்ன்னு மேய்ஞ்சிட்டு இருக்கு. அப்படி ஓடு. இப்படி ஒரே போடா போட்டு விரட்டி விடுறதுக்கு வழி இல்லாம காதை விட்டு அடக்காவே. சீ கிறுக்காரி கிறுக்காரி என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் நெட்டச்சி செல்லத்தாய்க்காச்சும் பரவாயில்ல இந்த சைடு திரும்பி நின்னாவே. நீ அந்த ஆடு நீருக்கு தானே திரும்பி நிக்க. ஏன் ஆடு பூச்செடிய திங்கிறது கூட கவனிக்க மாட்டியோ? அப்பவே கல் எடுத்து விரட்டி விட்டுருந்தா அப்பயே ஓடி இருக்கும் பாரு. அவளுக்கு மொட்டையாக்கி விட்டு போயிருக்கு. அறிவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. அடுத்த வீட்டு செடி தானே நமக்கு என்னன்னு இருப்பாளுவோ போல. எவ்வளவு உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? ஏக்கா என்னக்கா பேசுறிய? எனக்கு அறிவு இருக்கிறதுனால தானே அந்த கல்லத்துக்கு
ஆமா ஆமா எங்களுக்கு அறிவு இல்ல. உன்ட்ட தான் ஏகப்பட்ட அறிவு இருக்குல்ல, கொஞ்சோட தாயேன் தலையில எடுத்து சொருவிக்கிறேன். இந்த நக்கல் ஒன்றும் குறைச்சல்ல. சே முடியுமா? அந்த ஆடை எங்களுக்கு விரட்ட தெரியாமையா? நானும் கல்லெடுத்து எரியணும்னு தான் பார்த்தேன். ஆடை பார்த்த உடனே சின்ன பொண்ணு தான் சொன்னா, கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆடு மாதிரி இருக்கு, கல்லுக்குள்ள எடுத்து எதுவும் எரிய வேண்டாம்க்கா, தெய்வ குத்தமாயிரம்னா. பக்கத்துல போய் விரட்டதுக்கும் பயமா இருந்துச்சு. சரி அதான் என்ன பண்ணேன்னு பேசிட்டு கிடந்தோம். அதுக்குள்ள ஒபாட்டுக்கு வந்தா கல்ல தூக்கி எரிஞ்சு அது இப்போ கத்திக்கிட்டே ஓடுது பாரு. உங்களுக்கு தேவைதான், நமக்கு என்ன? அது சுடல கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆடு மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நைட்டு உன் வீட்டுக்கு சுடல வந்து இறங்கிடுவாருன்னு நினைக்கேன். பார்த்து கவனமா இருந்துக்க. ஐயோ எக்கா என்னக்கா சொல்றியே? கையும் ஓடல காலும் ஓடல. ஆமா இப்ப வந்து கை ஓடல கால் ஓடலன்னு கல்ல தூக்கி எறியும் போது எல்லாம் ஓடிச்சுலாம் நல்லா. ஏன் நெட்டச்சி நீ சும்மா கடை பார்த்துக்க. நீங்க வேற இப்படி பயங்காட்டி விடுறீங்களே. சரி ஆசையா வச்ச பூச்செடியை தின்னுதேன்னு ஒரு வேகத்துல பண்ணிட்டேன். இப்போ என்னடா தெய்வ குத்தோங்கிறிய, சாமி குத்தோங்கிறிய, நைட்டு சாமி கண்ண குத்தோங்கிய, சொடல வீட்டுக்கு வருவாங்கிய, பயமாவுலா கிடக்கு. கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆடு மாதிரி இருக்குன்னு தானே நாங்க பயந்து என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு கிடந்தோம். நீ ஒம்பாட்டுக்கு கல்ல தூக்கி எறிஞ்சா என்னத்த பண்ண? ஏக்கா எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்குக்கா. சரி சரி பயப்படாத. பேசாம நீயும் சொடலைக்கு ஒரு ஆடு நேர்ந்து விடு. தெரியாதனமா பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு, கஷ்டப்படுத்திடாத என்னைய அப்படின்ட்டு சாமிகிட்ட வேண்டிட்டு நீயும் ஒரு ஆடு நேர்ந்து விடு. அவ வீட்டு செடியே எந்த அடுத்துன்னா நமக்கு என்னன்னு பொத்திக்கிட்டு இருந்திருக்கணும். அதை விட்டு கையை கால வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம கல்லெடுத்து எரிஞ்சல்ல. என் புத்திய நானே செருப்பால் அடிச்சுக்கணும். ஏன் முடியுமா? மைண்ட் வயசு நினைச்சு எல்லாருக்கும் கேட்கற மாதிரி பேசிட்டு கிடக்காத. இது அந்த முக்காடு இருக்கா பத்தியா, முக்காடு அந்த வீணா போனவா நீ அந்த விட்டா ஆடுதான் பத்துக்க. அதானே அவளால எல்லாருக்கும் பிரச்சனை தான். அவடி அவ என் ஆடு மேல கல்லெடுத்து எரிஞ்ச சிரிக்கி எவ? ஆயிலுக்கு நேர்ந்து விட்டு கீழான்னு கூட பார்க்காம கல்லை எடுத்து எரிஞ்சிருக்க கல்லைய உங்கள மண்டை உடைக்க விட மாட்டேன். ஐயா கல் எடுத்து எரிஞ்சு 5 நிமிஷம் கூட அவள அதுக்குள்ள வீட்டு முன்னாடி வந்து நிக்கா. ஒருவேளை பிளான் பண்ணி தான் இந்த பூச்செடியை திங்க விட்டுருப்பாளோ? சிலதாய்க்கா வந்து நிக்கா பாருங்க. பண்ற தப்பெல்லாம் இவா பண்ணிக்கிட்டு இப்ப நம்ம கிட்ட சண்டைக்கு வர பாருங்க. நல்லா பிடிச்சு கிளி கிளி கழிச்சு தொங்க விடுங்கக்கா. எந்த சிரிக்கி ஆடு மேல கல் எடுத்து எரிஞ்சது? விளங்குவாள்வா? விளங்கவே மாட்டாளுவ. ஏன் முக்காடு வந்தேன்னு பாத்துக்க கொண்டே அறுத்து விடுவேன் எடுத்து. அந்த ஆளு கிட்ட வளர்த்து ஊர்லோடி மேய விடுவா. அங்க பாரு நான் ஆசாசையா வளர்த்து வச்ச என் ரோஜா பூ செடியை எப்படி தின்னுட்டு போயிருக்கேன்னு. ஓ அப்ப உங்க ரோசா பூ செடியை தின்னுட்டனோன்னு நீங்க தான் ஆடு மேல கல் எடுத்து எரிஞ்சலோ? உங்க கைக்கு விளங்காமலாம் போவோம். என்னது என் கை விளங்காம போகுமா? உன் கை கால விளங்காம போவோம். விளங்காதவளே இப்படி அந்த ஆள் அவளுக்கு வளர்த்து ஊர்லோடையும் தெருளோடையும் ஊடுறியே, நீ விளங்குவியா முதல்ல? சின்ன பொண்ணு என்ன சண்டை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. ஒருவேளை என் பக்கம் திரும்பிடுமோ? ஏ கத்தரிக்கா, இந்த சண்டை வர்றதுக்கு காரணமே நீதான் பத்துக்க. செல்லத்தாய்க்காவே பொத்திக்கிட்டு இருக்காவே. உனக்கு என்ன? இவ பாரு ஒன்னு கோத்து விடுவாவ, நல்லா அடிவாங்கு. ஐயோ இவகிட்ட சண்டை போட்டு மாரடிக்க முடியுமா? சும்மா என் வீட்டு முன்னாடி நின்று கத்திர வேலை வச்சுக்கிறாதே. ஒழுங்கா அப்படி எடுத்து காலி பண்ணி பார்த்துக்க. இல்லைன்னா கொண்டே அறுத்து விடுவேன் எடுத்து. என்னது கொண்டே அறுப்பியலா? யார் கொண்டே யார் அறுக்கிறான்னு பாப்போம். சென்னையே அடிச்சுட்டலாம் உட. செல்லத்தாயி இன்னைக்கு நீயா நானு ஒரு கை பாத்துருவோம். சின்ன சின்ன பொண்ணு இவ்வளவு இப்படி அடிச்சுக்கிறாளுவே. ஏற்கனவே இந்த முக்காடு நான் பொழந்து கட்டணும்னு தான் இருந்தேன். இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. ஏ முக்காடு செல்லத்தாயக்கா மேலையா கை வைக்கிறா உன்ன? இவ கத்தரிக்கா ஒழுங்கா வாணியும். ஏ உத்தரசா அங்க பாரு அவ்வளவு தூரம் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறாவ. ஆமா இல்லவே இந்த மாதிரி சண்டைய பத்தி எவ்வளவு நாளாச்சு. வா நம்மளும் உள்ள போய் 4 குத்து குத்துவோம். யார் அடிக்குது? அதான் 4 பேர் கிடக்கால்வல்ல, எல்லாரையும் போட்டு அடிப்போம் வா. சரி இந்தா வரேன். கால வச்சு ஒரு மிதி மிதிச்சது. இவ்வளவு 2 வரை அப்ப வந்தாளுவே. இந்த பூதம் தெரியாம சாமி ஆடுற மாதிரி எல்லாம் உள்ள கடந்து எவ்வளவு அடிக்கணும்னு தெரியாம அடிச்சு நடக்காளுவே. நம்மள வேற 4 மிதி அப்பப்ப நல்ல சமுட்டாள குந்தாடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அப்பு குட்டி கார்ட்டூன்ஸ். அந்த சேனலுக்கு வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறவே இல்லை. முடிஞ்ச வரை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் போய் பாருங்கள், சின்ன பொண்ணு வீடியோஸ் தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ எல்லாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். ரொம்ப நாளாகவே நான் ரீச் பண்ணாமல் இருக்கேன். நடுவில் கொஞ்சம் வீடியோஸ் வேறு போட முடியல. அதனால தான் இனிமேல் அடிக்கடி ரெகுலராக வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஆவிகளின் ஆசை போடுங்க அப்படின்ட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் ஆவிகளின் ஆசை போட முடியாது. ஆல்ரெடி 20 எபிசோட் போட்டுட்டேன். நான் அதையுமே டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா சேனல் இஷ்யூ ஆகிடுச்சு.
எதனால் இஷ்யூன்னு தெரியல. சரி, அதனால் அந்த 20 எபிசோடையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா புது ஆடியன்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஆல்ரெடி நான் 20 எபிசோட் கவர் பண்ணிட்டேன். அந்த 20 எபிசோடையும் நான் ஃபஸ்ட்லேருந்து போட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் ஆவிகளின் ஆசை கண்டிப்பாக என்னால் போட முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம தித்திக்கிதே சேனல் இருக்குல்ல, அது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக தித்திக்கிதே வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த சேனல்லையும் அப்புறம் அப்புக்குட்டி கார்ட்டூன்ஸ்னு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அதுலேயும் எப்போவுமே சின்ன பொண்ணோட காமெடி வீடியோஸ் வந்து இதில் ஒரு நாள் அதில் ஒரு நாள் அப்படின்னு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். ரொம்ப நாளாகவே 600 சப்ஸ்கிரைப்லேயே இருக்குது. நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக முடியும். ஸோ உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.